கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். காலை பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடியும்படியான ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தின் முதல் நாள், முதல் வாரம், இப்படியாய் நாம் கூடி வருவதே ஒரு பெரிய மாபெரும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இது ஒரு வாக்குத்தத்தமாகவும் இந்த ஆராதனைக்குரியதான செய்தியாகவும் அமைய கர்த்தர் தாமே கிருபை தந்து தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இந்த கால்களிலே உங்களை நான் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மட்டுமாக நம் அனைவருக்கும் ஆண்டவர் கிருபை வைத்து ஜீவனை கொடுத்து பலனே சுகத்தை மாறுத்தி கொடுத்து நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நாம் எப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால நாம் நிற்கிறோம், அவருடைய கிருபையினால் தான் நாம் வாழ்கிறோம். ஆமென். அதனால அந்த கிருபையை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில எந்த விதத்திலும் நாம் இழந்துடக்கூடாது, போக்கடிச்சிடவும் கூடாது. தங்களுக்கு அந்த கிருபை அவர்கள் போக்கடித்தார்கள் என்று தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற கிருபையினால் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஜீவனோடு பலனோடு சுகத்தோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துடைய முற்பகுதியை வாசிப்போம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. எல்லாரும் தலைவர் தாழ்த்தும். யாக்கோபு பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. இந்த காலவெளியில இந்த 11வது மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, யாக்கோபு பெனியேலை கடக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாகுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மேல் கையை வைத்து இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து தேவ சமூகத்திலே ஆண்டவரே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே என்னோடு கூட பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, ஓம் நாம உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, நாங்க ஜெபிக்கணும்பா, ஓம் நாம உயர்த்தணும்பா. ஓம் நாம உயர்த்தணும்பா. ஓம்
பேசினார் என் வாழ்க்கை மாறும். பகல் முழுவதும் உங்க பாதப்படியிலே என் தண்ணீரே வடிக்கணுமா. பகல் முழுவதும் உங்க பாதப்படியிலே என் கண்ணீரே வடிக்கணுமா. நான் முழுவதும் தியானம் செய்து பாக்கியவானா மாற்றுகப்பா. ராம் முழுவதும் தியானம் செய்து பாக்கியவானா மாற்றுகப்பா. பாக்கியவானா மாற்றுகப்பா. என்னை பாக்கியவானா மாற்றுகப்பா. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலும் இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களோடு கூட பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் ஏன் ஆலயத்திற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், எல்லாம் வாழ்க்கை முழுவதும் மாறுவதற்கு தான் ஆலயத்திற்கு நாம் வருகிறோம். ஆகினால்தான் நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்முடைய வாழ்க்கை மாறணும். மாற்றப்படாத ஒரு ஜீவியம், மாற்றப்படாத ஒரு வாழ்க்கை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. பல வருஷமாய் சபைக்குள்ள வந்தாலும் ஒரு மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிடுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே தயவு செய்து உணர்ந்து அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இந்த யாக்கோபு அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று என்று இந்த வசனத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு தன் வாழ்க்கையிலே ஆயிரம் முறை சூரியன் உதயமாகிறதை, என கருமையான தேவ பிள்ளைகளே, சூரியனுடைய உதயங்களை அதற்கு முன்பாக அவன் சந்தித்திருந்திருக்க கூடும். அவன் பல ஆயிரம் முறை ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிறதை அவன் சந்தித்திருந்திருக்க கூடும். ஆனால் இந்த சூரிய உதயமோ விசேஷித்த ஒரு சூரிய உதயம், விசேஷித்த ஒரு சூரிய உதயம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இது சாதாரண ஒரு சூரிய உதயம் அல்ல, ஆசீர்வாதமான ஒரு சூரிய உதயம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாதாரண சூரிய உதயம் அல்ல, இது ஒரு ஆசீர்வாதமான சூரிய உதயம். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு அதுதான், ஆசீர்வாதமான ஒரு சூரிய உதயம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் அதுதான், ஒரு ஆசீர்வாதமான சூரிய உதயம். இந்த 11வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூரிய
உதயம் உனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. ஒரு சூரிய உதயம் உனக்குள்ளே காணப்படுகிறது என்பதை இந்த காலவெளியில நீ மறந்து போக கூடாது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூரிய உதயம். ஆமென். ஒரு சூரிய உதயம் உனக்கு உதய போகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் பெனியேலை கடந்து போகையில் அவன் சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என்ற அவனுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு புதிய பெயர் உதயமாகுகிறதை பார்க்கிறோம். ஆமென். யாக்கோபு என்ற பெயர் அவருடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் என்கிற ஒரு புதிய பெயர் இந்த யாக்கோபுக்கு உதயமாகுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் என்கிற ஒரு புதிய பெயர் உதயமாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 32ஆம் அதிகாரத்தில் நீ படித்து பார்க்கும் பொழுது அவனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். வெறும் கோலும் கையுமாக அவன் கடந்து போனான். என கருமையான தேவ பிள்ளைகளே, 2 பரிவாரங்களோடு கூட அவன் திரும்பி வந்தாலும் யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றல் கரையை அவன் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றல் கரையில ஒரு இரவை அவன் தனிமையாக கர்த்தரோடு செலவழிக்க தீர்மானித்ததை பார்க்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று ஏமாத்தக்காரன் என்கிற ஒரு பெயரோடு கூட பல முறை சூரியன் உதயமாகிறதை அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்டிருந்தாலும் பார்த்திருந்தாலும், அந்த சூரியன் பல 1000 முறை அவன் பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் ஒரு எத்தனாகவே, ஒரு ஏமாத்துக்காரனாகவே, தேவனுக்கு பிரியமில்லாதவனாகவே அவன் வாழ்க்கையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். சபையே, தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில இந்த 11வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில எத்தனை 1000 முறை உதயமாகிறத சூரியனை நீ பார்த்திருந்தாலும் உன் வாழ்க்கையில தேவன் விரும்புகிறபடி வாழாமல், தேவன் விரும்புகிறபடி காணப்படாமல், தேவன் விரும்புகிறபடி செயல்படாமல், தேவன் விரும்புகிறபடி நீ உன் ஆண்டவருக்கு ஏற்றபடி நீ காணப்படாமல் ஜீவிப்பாய் என்று சொன்னார். நீ ஏமாத்துக்காரன். அல்லேலூயா, நீ ஏமாற்றுக்காரன் தான். கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஏமாற்றுகிறவனாக, கர்த்தரை ஏமாற்றுகிறவனாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில ஆண்டுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை 1000 முறை உதயமாக நீ சூரியனை பார்த்தாலும் எத்தனை காரியத்தில யாக்கோபை போல ஏமாற்றுகிற ஒரு அனுபவத்தோடு உன் வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1000 முறை அவருடைய வாழ்க்கையில சூரியன் உதயமாவதை கண்டான். ஆனால் இந்த யாக்கோபு என்கிற பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்கிற ஒரு புதிய பெயர் அவன் வாழ்க்கையில உதயமாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில வந்து நிற்கிறான். ஆமென், அல்லேலூயா. யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில வந்து அவன் நின்று ஒரு இரவை தன்னம் தனிமையாக, அல்லேலூயா, கர்த்தரோடு செலவழித்தான். கர்த்தரோடு செலவழித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு செலவழிக்க அவன் தீர்மானித்தான். இந்த காலவெளியில ஆண்டவரோடு கூட நீ செலவழிக்க எத்தனை இரவு, எத்தனை மணி நேரம் ஆண்டவரோடு கூட செலவழிக்க தீர்மானித்து இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு நேரம் செலவழிக்க நாம் உறுதி செய்யாவிட்டால்
அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் உதயமாக ஆரம்பித்து விடும். ஆமென், ஆமென். தேவனோடு நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில உதயமாக ஆமென் ஆரம்பித்து விடும். எவ்வளவு நேரம் தேவனோடு செலவு செய்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ செலவு பண்ண 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 தேவனோடு நேரத்தை செலவு பண்ண 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 உனக்கு ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா உன் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் உதயமாகிக் கொண்டே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா? 2 பரிவாரங்களோடு தான் வரான். எட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு தான் வரான். வெறும் கோலும் கையுமாக தான் புறப்பட்டு போனான். தன் தாய் சொன்ன வார்த்தையின்படியே அல்லேலூயா ரெபெக்காள் சொன்ன வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான். தாய்மாமன் வீட்டுக்கு ஓடிப்போ, உன் சகோதரன் ஏசாவை கொன்று போட்டு விடுவான். ஓடி போனவன் தான் வரும்போது 2 பரிவாரங்களோட ஆசீர்வாதங்கள் கூட வராதான். ஆனாலும் அவன் உள்ளத்திலே நான் ஒரு ஏமாற்றுக்கார். சபையே, தேவ பிள்ளையே, அவனுடைய சமூகத்திலே வருகிறாய். நாம் வருகிறோம். எத்தனை காரியங்களிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் பெரிதாயிருப்பதை எண்ணி காணப்படும். எத்தனை காரியத்தில் இயேசுவை, கர்த்தரை, தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை ஏமாற்றி கொண்டு வாழ்கிறோம். எந்தெந்த காரியத்தில் ஏமாற்றி கொண்டு வாழ்கிறோம். அவருடைய சத்தியத்தில் எத்தனை முறை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் எத்தனை காரியத்தில் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமான காரியத்தில் நடக்காதபடி எத்தனை காரியத்தில் ஏமாற்றி கொண்டு வாழ்கிறோம் என்பதை உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, உள்ள வாழ்க்கையில உணர வேண்டும், அறிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுக்கு பிரச்சனை இல்லையா? ஒரு பக்கம் அண்ணனை பார்ப்பதற்கு பயம். அல்லேலூயா. அண்ணனை பற்றிய பயம் அவனை வாட்டி வதைத்தது. அவன் சொன்னான், நீ ஒரு நாளைக்கு நீ திரும்பி வருவ. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தன் தகப்பனுடைய மரணத்துக்கு நீ திரும்பி வருவ, அப்போ நான் கொன்றே போடுவேன். அந்த பயம் ஒவ்வொரு நாளும் யாக்கோபை வாட்டி வதைத்துக் கொண்டே இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அண்ணனை பற்றிய, ஏசாவை பற்றிய பயம் அவனை வாட்டி வதைத்தது. இன்னொரு பக்கம் மனைவி, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுடைய உள்ளத்தை அழுத்தினது. ஒரு பக்கம் மனைவி, பிள்ளைகள், அவங்களை பாதுகாக்கணும், அவர்களை அழித்து விடுவாரோ என்கிறதான ஒரு பொறுப்பு அவன் உள்ளத்தை என்ன செய்ததாம்? அழுத்தினது. உள்ளத்தை அழுத்துது. குடும்ப பாரம், குடும்ப பொறுப்பு யாக்கோபு அழுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்ததான அல்லேலூயா நினைவுகள் அவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. ஆமென், அல்லேலூயா. எதிர்காலத்துக்குண்டான காரியத்தை குறித்து அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தினது. காலங்களில ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த யாக்கோபு என்ன செய்தார் என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளை, அந்த இரவு கர்த்தரோடு என்ன செய்தார்? போராடி ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்து. அல்லேலூயா. இத்தனை காரியம் இருக்குது. ஒரு பக்கம் அண்ணனை பற்றிய பயம் அவனை மாட்டுகிறது. ஒரு பக்கம் மனைவி, பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுடைய உள்ளத்தை அழுத்துகிறது. ஒரு பக்கம் தன்னுடைய எதிர்காலத்துக்குரிய காரியத்தை குறித்து நினைத்து அவருடைய காரியங்கள் காணப்படுகிறது. இத்தனை காரியங்கள் மத்தியிலோ அவன்
என்ன செய்தான்? அந்த இரவு அல்லேலூயா கர்த்தரோடு போராடி ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்து சபையே, தேவ பிள்ளையே, இந்த யாக்கோபு ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அல்லேலூயா. யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் வந்து நிற்கிறான். அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இந்த இரவு ஆமென் நான் தேவனோடு போராடி ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு போராட வேண்டும், தேவனோடு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானித்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன் மனைவி, பிள்ளைகள் அல்லேலூயா யாவரை என்ன செய்தான்? ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தினான். ஆமென். அக்கறைப்படுத்தினான். சபையே, தேவ பிள்ளையே, உனக்கு டிஸ்டர்ப் பண்ணுகிற யாரா இருந்தாலும் அக்கறைப்படுத்து. ஆமென். ஜெபத்திற்கு ஒருவரும் இடையூறு உண்டாக்க கூடாது. அப்பதான் பிள்ளைங்க வந்து டாடி பசி, டாடி பிஸ்கெட். அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, மனைவி கேட்பாங்க, குடும்பத்துல ஒண்ணுமே இல்லையாப்பா, நீ ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் என்ன சொல்றான்? ஆற்றை அல்லேலூயா இந்த யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் வந்து நின்று அவன் தீர்மானித்து, நான் தேவனோடு போராடி எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக அண்ணனை குறித்துதான பயம் அவனை வாட்டுகிறது, குடும்ப பொறுப்பு அவனை அழுத்துகிறது, எதிர்காலத்துக்குண்டான காரியங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில்தான் அவன் தனித்து போராடி ஜெபிப்பதற்கு அவன் என்ன செய்தான்? தன் மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த ஆற்றை அவன் என்ன செய்தான்? அல்லேலூயா அக்கறைப்படுத்தி விட்டு தனிமையாக தேவ சமூகத்தில் தனித்து காத்திருந்தான். அவன் தனிமையாக தேவ சமூகத்திலே தனித்து காத்திருந்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, அங்கதான் என் பரிசுத்தம் உள்ள கர்த்தர், என் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உதயமாகிற கர்த்தர் அங்கதான் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்றைக்கு உன்னை தனிமைப்படுத்தி எல்லாவற்றையும் அக்குறப்படுத்தி தேவ சமூகத்தில் தீர்மானித்து நீ போராடி ஜெபிக்கிறாயோ, அங்கேதான் கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அங்கே அவனை சந்தித்தார். அந்த சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஆமென். அந்த சந்திப்பு தான் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஆமென். பெரிய நம்பிக்கையும் உதயமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில உதயமானது. ஒரு பெரிய சந்திப்பை ஆண்டவர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சத்தையும் அவன் கண்டான். ஆமென். அல்லேலூயா. அவன் பெரியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில உதயமாகுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு பெரிய வெளிச்சத்தை அவன் வாழ்க்கையில கொண்டு வந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் அவனை அங்கே சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய ஜனமே, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பல இருளின் பாதையிலே நீ நடந்து வந்திருக்க கூடும். பல இருளின் பாதை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில இருளின் பாதையிலே நீ கடந்து வந்திருக்க கூடும். ஆமென்.
ஹல்லேலூயா. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம் உனக்குள்ள இருந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. சோதனைக்குரிய இருளில் எப்படி ஜெயம் பெறுவது என்கிற பயம் உன்னை மேற்கொண்டு இருந்திருக்க கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உன்னை பற்றி கொள்ளும் போது யாக்கோபை போல என்ன செய்யணும் சொல்லுங்க, போராடி ஜெபிக்கணும். ஆமென். போராடி ஜெபிக்கணும். சபையே, தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில இத்தனை விதமான அனுபவத்துக்குள்ள நீ கடந்து வந்தாலும் ஒன்றை மாத்திரம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை போல என்ன செய்யணும், போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் கெட்டு போயிடுமே, தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஊக்கமாய் ஜெபி. தூக்கத்தோடு ஜெபிக்காத, ஊக்கத்தோடு ஜெபி. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்லை, ஊக்கத்தோடு ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் மாற்றி உன்னிலே சூரியன், ஹல்லேலூயா, ஆமென், சூரியனை உதிக்க செய்வார். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊக்கத்தோடு ஜெபி, போராடி ஜெபி. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தின் முதல் நாள் அடியெடுத்து வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமானது, நம்பிக்கை பெரிதானது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம், ஹல்லேலூயா, அவன வாழ்க்கையில கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என கருமையான கர்த்தர் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில ஒரு உதயத்தை உண்டாக்கக்கூடியவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த தினத்தந்தியிலே பேப்பர்ல 28ஆம் தேதி பேப்பர்ல பாருங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு எம்எல்ஏ ராஜேஷ் குமார், அவர் கருங்குழியிலே வீட்டிலே மனைவி பிள்ளைகளோடு கூட அவர் படுத்துக் கொண்டிருந்தார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மனைவியுடைய வழக்கம் என்னென்று சொன்னால், விடிய காலை 3:30 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கம். அதிகாலையில் எழுந்து 3:30 மணிக்கு ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அந்த எம்எல்ஏ மனைவிக்கு இருந்தபடினால், திடீரென்று அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே தனிமையாக ஒரு மகன் படுத்துக் கொண்டிருக்கிறான், இன்னொரு பிள்ளையும், இவர்களும் கணவன் மனைவியாக படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த ஜெபம் என்ன செய்தது சொன்னால், அவருடைய வீட்டிலே அறையிலே தீ பற்றி எரிகிறது. தீப்பற்றி எரிந்தது. எரிந்தபடினால் அவர்கள் ஜெபித்துக் கொண்டு திடீரென்று பார்க்கும் பொழுது தீ மலமளவென்று எரிந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே கூச்சலிட்டு தன் புருஷனையும் பிள்ளைகளையும் தப்பித்து இன்னொரு மகன் இன்னொரு அறைக்குள்ள இருந்தபடினால் அந்த ஜன்னல் எல்லாவற்றையும் அவர்கள் அறுத்து குடும்பமாக காப்பாற்றப்பட்டார். அதிகாலையில 3:30 மணிக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அந்த சகோதரிக்குள்ள இல்லை என்று சொன்னால், குடும்பமே மரித்து தீயில கருகி மடிந்து போயிருந்திருக்கும். அல்லேலூயா.
காலமில்லை அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா? பொழுது விடிந்த பிறகு, சூரியன் வந்த பிறகு, உதயமான பிறகு ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை உன் ஆத்மாவில் நீ திருப்தி அடையலாம். கர்த்தர் ஒரு நாளும் திருப்தி அடையவே மாட்டார். அல்லேலூயா. நீ நல்லா தூங்கி, தூக்கம் நல்லா கண்ணு ஃப்ரெஷ் ஆகி எழுந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் நீ திருப்தி அடையலாம். உன் வாழ்க்கையில உதயமாகிற கர்த்தர் ஒரு நாளும் திருப்தி அடையவே மாட்டார். திருப்தி அடையவே மாட்டார். அது ஜெபமும் அல்ல. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரும் அல்ல. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த ஜெபம், அந்த சகோதரி ஒரு எம்எல்ஏ உடைய மனைவி. அல்லேலூயா. அந்த ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அந்த ஜெபம் தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் ஜெபம், என் ஜெபம், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் இயேசு உனக்குள்ள உதிக்க வேண்டுமானால், யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த சூரியன் உதயமாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவன் தனித்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவ சமூகத்திலே போராடி. பிரச்சனை இருந்தது, பயம் இருந்தது, எதிர்காலத்தை குறித்தான என்ன செய்வது, என் பிள்ளைகளை, மனைவி எப்படி பாதுகாப்பு, எல்லாம் இருந்தாலும் தேவனோடு தன்னந்தனிமையிலே போராடி சென்றார். ஒரு இரவு முழுவதும் கர்த்தரோடு செலவு செய்தார். ஆமென், 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 ஆமென். ஒரு இரவு முழுவதும் கர்த்தரோடு நீ செலவு பண்ணி பா, உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றிலும் ஜெயத்தை காண்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மல்கியா 4:2 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். நாமத்திற்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம்? சபையே, எத்தனை பேர் பயப்படுகிறோம்? அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறோமா? அவருடைய நாமத்திற்கு முன்பதாக நம்முடைய முழங்கால்கள் முடங்குகிறதா? அல்லேலூயா. பயப்படுகிறோமா? பயம் இருக்குதா? சற்று யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு உண்டான பயம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு உண்டான பயம் இருக்குதா? ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, பாடுகிறதுல, ஜெபிக்கிறதுல, சபை கூடி வருகிறதுல, நம்ம வீட்டிலே நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தருக்கு உண்டான பயம் இருக்குதா? இது பரிசுத்தமானது தானா? இது பரிசுத்த கல்யாணம் தானா? அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு உண்டான நிகழ்ச்சி தானா? ஒவ்வொன்றிலும் பரிசுத்தம் விளங்குதா? அந்த நாமத்திற்கு உண்டான பயம் இருக்கிறதா? எப்படிங்க பயப்படுகிறது தாங்க நீதி சூரியன். அல்லேலூயா. அத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வாழ்க்கையில் கிடைக்கும். ஆமென். அந்த நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் யாரெல்லாம் பயப்படுகிற குடும்பமா இருக்குதோ, குடும்ப தலைவனாக சரி, தலைவராக இருந்தாலும், பிள்ளைகளாக சரி, யாரெல்லாம் அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறார்களோ அவங்க வாழ்க்கை தாங்க எப்பொழுதும் உதிக்கும். அவங்க வாழ்க்கை தாங்க செழிக்கும். அவங்க வாழ்க்கையில தாங்க ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஆசீர்வாதம் டிவி பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற சொல்லலாம். அல்லேலூயா.
கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சொல்லிட்டாங்க, சொல்லப்பட்டிருக்குது. அதில் செட்டையின் கீழ் என்ன இருக்கும்? அதில் செட்டையின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் பேர் வச்சா சரீரம் முழுவதும் வியாதி. என்ன ராஜ்யம்? ஆரோக்கிய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? ஆரோக்கியம். ஆனா சரீரம் முழுவதும் பார்த்தா உச்சம் தலையில உள்ளாங்கால் வரைக்கும் வியாதி. வேதம் சொல்லுகிறது அதன் செட்டையின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்திற்கு, அந்த இயேசுவின் நாமத்திற்கு நீங்கள் நானும் பயந்து வாழ்வோம் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். பயந்து வாழ்வோம் என்று சொன்னார். நீதி சூரியன் உன் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் உதிக்கும். அதனுடைய சட்டையின் கீழ் நீ வாழ்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் என்ன இருக்கும்? ஆரோக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகள், ஆரோக்கியம் இருக்கும். அந்த நாமத்துக்கு பயப்படணும். இந்த வசனத்துக்கு பயப்படணும். நீங்கள் நானும் ஏதோ பைபிள் எடுத்துட்டு வந்துட்டா போதாது. பைபிளை 10 முறை பிரிச்சு பார்த்துட்டா போதாது, படிச்சுட்டா போதாது. அல்லேலூயா. அதன்படி நீங்கள் நானும் வாழணும், நடக்கணுங்க. வேதம் என்ன சொல்ற அதெல்லாம் செஞ்சு பாருங்க. அதை செய்யாத யாருமே சரி, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் ஆசீர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய வீடு, பெரிய பங்களா, 4 கார் தான் ஆசீர்வாதமா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. யாரோட நாமத்துக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைய வாழ நல்ல ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா எழுந்துக்கும் போதே எத்தனை பேர் தலையை பிடிச்சி எழுந்துகிறவர்களா இருக்கிறாங்க? எழுந்துக்கும் போதே துக்கத்தோடு கவலையோடு எழுந்துகிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியலையே. அது ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆராதனை, என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் நாம வாழணும், பயப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஒளி உன்மேல் வீச வேண்டும் என்றால் முதலாவது உனக்குள் இருக்கிற பாவ இருள் அகற்றப்பட வேண்டும். பாவ இருள் அகற்றப்படாமல் இருப்பாயானா தேவனுடைய ஒளி ஒரு நாளும் உனக்குள்ள, உன் வாழ்க்கைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, அல்லேலூயா, ஆமென், வீசவே வீசாது. தேவனுடைய ஒளி உன்னிலே, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலிலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உனக்குண்டான சகல காலத்திலே வீச வேண்டுமானால் உனக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற பாவ இருள் விலகி போகணும். அவன் எது பாவம்? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம் தான். அல்லேலூயா. அந்த பாவ இருள் அகலப்படாத வரைக்கும் தேவனுடைய ஒளி உன்னிலே, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே வீசவே வீசாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் அகலப்பட வேண்டும். அந்த பாவ இருள் அகன்றால்தான் உன் வாழ்க்கையில தேவ ஒளி உனக்குள்ள, உன் வாழ்க்கைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள அது வீசும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியிலே படைத்த மனுஷனாகிய ஆதாமை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒளியிலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதன், அல்லேலூயா, அல்லேலூயா,
வெளிச்சத்திலே உண்டாக்கப்பட்ட இருளிலே உண்டாக்கப்பட்டவன் அல்ல. பகலில் குளிர்ச்சியான வேளை. என கருமையான தேவ பிள்ளைகள், ஆதாமை வெளிச்சத்திலே என் ஆண்டவராகிய கர்த்தர் அவன் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. பிசாசு, அல்லேலூயா, பிசாசின் இருளாகிய சாயலை அவன் சுதந்தரித்துக் கொண்டபடினான். இந்த ஆதாம் வெளிச்சத்திலே உருவாக்கப்பட்ட மனிதன். அவனுக்குள்ளே பிசாசு என்கிற இருள் அந்த சாயலை, அந்த பிசாசின் சாயலை, அந்த இருளின் சாயலை அவன் சுதந்திரித்துக் கொண்டபடினால் அவன் வாழ்க்கையில சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து சாபத்துக்குள்ளானான். சுகத்தையும் ஆரோக்கியத்தை இழந்து போனான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவ இருள், பிசாசு என்கிற இருளுக்குள்ளே, அந்த சாயலுக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இழந்து போவார். அல்லேலூயா. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக காணப்படும். அது மாத்திரமல்ல, சாபத்துக்குள்ளாகும் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த சாபத்துக்குள்ளாக போன அந்த ஆதாமை அப்படியே ஆண்டவர் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இழந்து போன அந்த வெளிச்சத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்க, அல்லேலூயா, அவனுடைய சுக வாழ்வை மீண்டும் அவனுக்கு தரும்படியார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவனுடைய சுக வாழ்வை மீண்டும் அவனுக்கு கொடுத்து நீதியின் சூரியனாகி இயேசு இந்த பூமியில அவர் உதித்தார். அவர் உதித்தார், மீண்டும் அவனுக்காக உதித்தார். உனக்காக இயேசு வந்தாருங்க. உன் பாவ இருளை அகற்றும்படியா இயேசு இந்த பூமியில உனக்காக அவதரித்தார், உனக்காக உதித்தார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு கன்னி மரியாள் வயிற்றிலே இயேசு பாவமில்லாமல் பிறந்தார். உனக்காக, உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியா, பாவ இருளை அகற்றி உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்குள்ள இருக்கிற அந்த இருளை நீக்கி உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் உதித்தார். வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 23:4 அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்கப்பட்டுகிற சூரியனுடைய விடியற் கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் காலையில மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் கரத்தினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். அல்லேலூயா. விடியற் காலத்து சூரியன் வெளிச்சத்தை போல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூரியன், அந்த வெளிச்சத்தை போல இருக்கிற அந்த கர்த்தர், அந்த இயேசு, அந்த தேவன் தான் இந்த பெரியலை கடக்கும் போது அவன் யாக்கோபுக்கு என்ன செய்தார்? உதயமானார். அல்லேலூயா. பாவ இருள் நம்மை விட்டு அகலணும். யாக்கோபு என்கிற பெயர் நீக்கி இஸ்ரவேல் என்ற ஒரு புதிய பெயர் அவன் வாழ்க்கையில உதயமாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னார்? ஒரு தனி, ஒரு ராம் முழுவதும், ஒரு இரவு முழுவதும் தனித்து தேவனோடு இருக்க தீர்மானித்தார். அல்லேலூயா. ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். ஆமென். அல்லேலூயா.
பிள்ளைகளை எப்படி, மனைவியை எப்படி பாதுகாப்பது என்கிற எண்ணம் போனது. எதிர்காலத்துக்கு எல்லா காரியம் மாறினது. யாருக்கு பயந்தானோ அதே அதே சகோதரன் 7 விசை வணங்கி அந்த சகோதரனை கட்டி பிடித்து மொத்தம் செய்தார். அல்லேலூயா. காலவேள வாழ்க்கையில இயேசு உதயமாக வேண்டுமானார், சூரியனாகி இயேசு உதயமாக வேண்டுமானார், அந்த நாமத்துக்கு பயப்படும், அந்த வசனத்துக்கு பயப்படும், அந்த சத்தியத்துக்கு பயந்து வாழ போராடி செல்வம் நீதி சூரியன் இயேசு உன் வாழ்க்கையில் உதவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சூரியன் உதித்ததை இரண்டாவது ஒரு தம்பதியினரை பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் மனோவா மிஸ்ஸஸ் மனோவா வாழ்க்கையில இந்த சூரியன் உதயமானார். வேதத்தில் பார்க்கும்போது 20-24 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தார், அவர் நம்முடைய கையிலே சர்வாக தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த தந்தையோட வாழ்க்கையில பிள்ளை இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிள்ளை இல்லாமல் இருந்த இந்த சூழ்நிலையில இந்த பெனியலை கடந்து போகும்போது யாக்கோபுக்கு உதயமான அதே தேவன் வாழ்க்கையில உதயமாகுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை கண்டோ அவர் சொல்லுகிறார், நான் சாகவே சாவும். புருஷன் சொல்லுகிற, நாம் கர்த்தரை பார்த்துட்டோம், ஆகினாலே நாம் சாகவே சாவோம் என்று சொன்னபோது, அல்லேலூயா, இந்த மனோவாவுடைய மனைவி சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தார். அல்லேலூயா. அவருடைய கையிலே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கருமையான தேவப்பிள்ளை, இதையெல்லாம் நம்மள கையில கொடுத்திருக்க மாட்டார், இதையெல்லாம் நமக்கு காண்பித்திருக்க மாட்டார், இதையெல்லாம் நமக்கு அறிவித்திருக்க மாட்டார். நம்ம சாகணும், நம்ம செத்து போனோம் நினைச்சிருந்தா இதையெல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்க மாட்டார், காண்பித்திருக்க மாட்டார், அறிவித்திருக்க மாட்டார் என்று தன் புருஷனுக்கு சொல்லி புருஷனுக்கு இருந்த பயத்திலே அவரை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கருமையான கட்டுரைகள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க, இவங்க 2 பேரும் பார்க்கிறதுக்கு முன்பதாகவே ஏற்கனவே மிஸ்ஸஸ் மனோவாவுக்கு கர்த்தர் தரிசனம் ஆயிட்டார். அல்லேலூயா. அதனால இவன் தைரியமா சொல்றா, ஏற்கனவே எனக்குள்ள ஒருவர் உதயமாகிவிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே எனக்கு ஒருவர் உதயமாகிவிட்டார். அங்கே அவள் சொல்லுகிறார், தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத
மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை லைஃப்ல மனோவா மிஸ்ஸஸ் மனோவாவுடைய லைஃப்ல கருமையான தேவ பிள்ளைகளோட நாமத்திற்கு பயந்து வாழ்கிற இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில ஒருவர் உதயமாக அல்லேலூயா ஆமென் ஒருவர் உதயமான தேவ பிள்ளைகளே உதயமாகுகிறதை பார்க்கிறோம் மனோவா தேவனுக்குண்டான காரியத்திலே குறைவா இருந்தாலும் அவருடைய மனைவி எப்படிப்பட்டவளா இருந்தார் அல்லேலூயா ஏற்கனவே கர்த்தர் அவரிடத்துல தரிசனமாயிட்டார் சொல்லிட்டு சொல்றாரு பிள்ளை பெறாத மலடியே நீ கர்ப்பம் தரித்து அல்லேலூயா என கருமையான தேவ பிள்ளைகளே ஒரு குமாரனை பெறுவார் என கருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் உதயமான கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி சொன்ன காரியத்தை வைத்துதான் இங்க புருஷனை தைரியப்படுத்துகிறார் ஆமென் அவர் நம்ம கையில இதெல்லாம் கொடுத்திருக்க மாட்டார் நமக்கு சொல்லி இருக்க மாட்டார் நமக்கு அறிவித்திருக்க மாட்டார் இதை செய்யும்படி எந்த காரியத்தையும் நம்ம கிட்ட கொடுத்திருக்க மாட்டார் அல்லேலூயா ஆகினாலே அவர் சொல்லிட்டு சொல்றார் ஆமென் அந்த வார்த்தை தான் ஒரு குமாரனை பெறும்படி வைத்தது ஆமென் அல்லேலூயா அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து யாருக்கு ஆசீர்வாதமா இருந்தா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அல்லேலூயா கருமையான தேவ பிள்ளைகளே இங்க நான் பார்க்கிறோம் ஒரு நாள் மனோவா மிஸ்ஸஸ் மனோவா வாழ்க்கையிலே சூரியன் உதித்ததை நான் பார்க்கிறோம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில கூட அவருக்கு நீ பயந்து வாழ்வாயானால் அவருக்கு நீ பயந்து ஜீவிப்பாயானால் பயந்து ஒவ்வொரு காரியத்தில காணப்படுவாயானால் உண்மையாகவே மனோவா மிஸ்ஸஸ் மனோவாவோட வாழ்க்கையில உதயமான சூரியன் அல்லேலூயா உன் வாழ்க்கையில ஆண்டவர் உதிப்பார் அல்லேலூயா அல்லேலூயா மூன்றாவதாக ஒரு நாள் சிம்சோனுடைய வாழ்க்கையில சூரியன் உதித்ததை பார்க்கிறோம் ஒரு நாள் சிமியோனுடைய வாழ்க்கையில அந்த சூரியன் உதித்ததை பார்க்கிறோம் உதித்தவரினால் இயேசுவை முகமுகமாய் கண்ட அல்லேலூயா ஆமென் இயேசுவை முகமுகமாய் கண்டான் அல்லேலூயா முகமுகமாய் கண்ட நான் தான் அந்த நாள் இயேசுவை கையிலே அல்லேலூயா ஏற்றுக்கொண்டு அந்த சூரிய பிரகாசத்திலே அவன் மகிழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சூரிய பிரகாசத்தில் இந்த சிமியோன் மகிழ்ந்தான் அல்லேலூயா லூக்கா 2ஆம் அதிகாரம் 30 31 32 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார் அல்லேலூயா ரட்சணத்தை கண்கள் கண்டது அல்லேலூயா புறஜாதிகளுக்கு என்னை பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக ஆமென் அல்லேலூயா உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு என்னை ஒரு மகிமையாக என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உம்முடைய ரட்சணத்தை கண்கள் கண்டது சிமியோன் சொல்லுகிறான் அவருடைய வாழ்க்கையிலே சூரியன் உதித்தது இயேசு உதித்தார் அல்லேலூயா இயேசுவோட வாழ்க்கையில உதித்தார்
யாக்கோபுடைய வாழ்க்கையில உதித்தார். மனோவா மிஸ்ஸஸ் மனோட வாழ்க்கையில உதித்தார். மூன்றாவது இங்க பார்க்கிறோம், சிமியோட வாழ்க்கையில அவர் உதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்லுகிறார், ரட்சணத்தின் கண்கள் கண்டது, அவனை பார்த்த அந்த பிரகாசத்துலதான் சிமியோன் மகிழ்ச்சியாயிருந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா, நீ இயேசுவை பார்க்கிறதெல்லாம் இருக்குது, நீ ஜெபிக்கிறதெல்லாம் இருக்குது, அவருக்கு பயந்து நீ வாழ்கிறதெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்கு ஈடானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருமையான தேவ ஜனமே, என் வாழ்க்கையில வெளிச்சம் வராதா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில அந்த வெளிச்சம் வராதா? என் வாழ்க்கையில அந்த ஆறுதலுக்குண்டான நாட்கள் வராதா? அந்த ஆசீர்வாதத்தின் நாட்கள் எனக்கு வராதா என்று நீ ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அங்கலாய்க்க. அந்த வெளிச்சத்தின் நாட்கள் எனக்கு வராதா? அந்த ஆறுதலின் நாட்கள் எனக்கு வராதா? அந்த ஆசீர்வாதத்தின் நாட்கள் எனக்கு வராதா என்று ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையிலே நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். ஆமென். நீ அங்கலாய்க்கிற, ஹல்லேலூயா, அந்த வெளிச்சம் உனக்குள்ளே வரும், அந்த ஆறுதல் உனக்குள்ள வரும், அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் உனக்குள்ள வரும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருந்தது. அந்த வெளிச்சம் வந்தது, அந்த ஆறுதல் வந்தது, அந்த ஆசீர்வாதம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரியனோட வாழ்க்கையில உதித்தது, மனோவா மிஸ்ஸஸோட வாழ்க்கையில கூட அப்படிதான் இருந்தது. அந்த வெளிச்சம் எனக்கு வராதா? அந்த ஆறுதல் எனக்கு கிடைக்காதா? அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா? கருமையான தேவ பிள்ளைகளே, அவளுக்கு வந்தது. ஆமென். சிமியோன் அவருடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்தில் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம், அந்த ஆறுதல், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வராதா என்று அங்கலாய்த்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை கையிலே ஏந்தி கொண்டு, ஹல்லேலூயா, இயேசுவை கையிலே ஏந்தி கொண்டு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சூரிய பிரகாசத்தில் ஆமென் அவன் மகிழ்ந்தான், அவன் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இயேசுவை கையிலே ஏந்திக்கணும். சபையே, மொபைலை ஏந்ததுக்கு முன்னாடி இயேசுவை ஏந்துங்க. நீ நிறைய பேர் மொபைல் இல்லாத வாழ முடியல. ஹல்லேலூயா. மொபைல் இல்லாம எந்த வேலையும் ஓடுறது இல்லை, மொபைல் இல்லாம எந்த கருத்தையும் சேர்த்து இல்லை. எப்ப வந்தது மொபைல்? எப்ப வந்தது? செல்போன் எப்ப வந்துச்சு? ஏசி எப்ப வந்தாரு? செல்போன்ல மகிழ்ச்சிருக்குதா? எதிராளி ஒரு 2 திட்டு திட்டானா, நீ வாங்கின லோனுக்கு பணம் கட்டல 2 திட்டு திட்டானா அப்ப தெரிஞ்சிடும் மகிழ்ச்சிக்குதா இல்லையா. ஹல்லேலூயா, ஆமென். அல்லது நீ பேசுகிற ஒரு அதிகாரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இல்லை. மொபைல் உனக்கு மகிழ்ச்சி, செல்போன் உனக்கு மகிழ்ச்சி கொடுக்காது. இயேசு ஒவ்வொரு நாளும், ஹல்லேலூயா, இயேசு ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் வைத்திருப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் கரத்தை நோக்கிப்பார். ஹல்லேலூயா, உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆமென். யோவான் 9:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோவான் 9:5 வாசிப்பில், நான் உலகத்தில் இருக்கையில், உலகத்தில் நான் இருக்கையில், இந்த உலகத்தில் நான் எப்படி இருந்தேன்? ஒளியா இருந்தேன். நீங்கள் நானும்
அநேகருக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? இருளா இருக்கக்கூடாது. அவன் என்ன இருக்கணும்? ஒளியா இருக்கணும். இயேசு எப்படி இருந்தார் இந்த உலகத்தில் இருக்கும்போது? அவரை ஏந்தி கொண்டு வாழ்கிற தேவ பிள்ளையே, அவருக்கு நீங்களும் நானும் ஒளியா இருக்கணும். இருளா இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருப்பீர் என்று சொன்னால் நீதியின் சூரியன் உண்மையில பிரகாசிக்க விரும்புவார். ஆமென், ஆமென். நீதியின் சூரியன் மேல பிரகாசமாயிருக்க விரும்பினா அவருக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஒளியா இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில சூரியன் உதயமான போது, அல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையில உதயமானது போல உன் வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்வார்? உதயமாவார். அல்லேலூயா, ஆமென். மனோவா மிஸ்ஸஸ் மனோட வாழ்க்கையில உதயமானது போல உன் வாழ்க்கையிலும் அவர் உதயமாவார். சிமியோட வாழ்க்கையில அவர் உதயமானது போல உன் வாழ்க்கையிலும் அவர் உதயமாவார். அல்லேலூயா. காலவெளியில ஆமென் உதயமான ஆசீர்வாதமான ஒரு உதயம் இந்த மாதம் முழுதும் உன்னோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். உனக்குண்டான சகல காரியங்களில் இருந்து அல்லேலூயா உன்னை பிரகாசிக்க வைப்பார், உன்னை மகிழ்ச்சியா வைப்பார், உன்னை சந்தோஷமா வைப்பார். ஆனால் ஒன்று, அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயந்து நீங்களே நானும் வாழணும். அவரிடத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படி ஒவ்வொரு காரியத்தை செய்யணும். அந்த வாக்கியத்துக்குள்ளே இருப்பேன் என்று சொன்னார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதமான சூரியன் இயேசு உனக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, உன் தொழிலுக்குள்ள, ஊழியத்துக்குள்ள அவர் உதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வாக்கியத்துக்குள்ள நாம் காணப்பட எல்லாரும் முழுகாப்படி இந்த வாக்கியத்துக்குள்ள ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். அன்னைக்கு யாக்கோபு பெனியலை கடக்கும் பொழுது, யாக்கோபு பெனியலை கடந்து போகும்போது, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூரியன் உதயமாயிற்று. சூரியன் உதயமாயிற்று. எத்தனையோ ஆயிரம் முறை, பல ஆயிரம் முறை சூரியன் உதயமாகிறதை அவன் பார்த்திருந்தார். அன்றைக்கு உதயமான சூரியன், அன்றைக்கு உதயமான சூரியன் அவர் பெயரிலே உதயமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயத்திலே உதயமானது. அவருடைய எதிர்காலத்திற்கு, அவருடைய பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு, அவருடைய மனைவியுடைய எதிர்காலத்திற்கு உதயமானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் தேவனிடத்தில் போராடி தனிமையாக ஜெபிப்பதற்கு தீர்மானித்தார். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினார். தேவ சமூகத்தில் இரவு முழுதும் போராடி ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, பொழுது விடியும் மட்டும் அவன் தேவனோடு போராடினான். ஆண்டவரே கேட்டார், என்னை விட்டுப்பானா பாரு, நான் நீ என்ன ஆசீர்வதிக்காம நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொன்ன. நான் உன்னை விடவே மாட்டேன். என் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ண. நீ என்ன ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை போக விட மாட்டேன், நான் உன்னை போக விட மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. என்னோட பாவ இருள் நீங்கணும், வெளிச்ச எனக்குள்ள வரணும், நான் பரிசுத்தமாய் வாழணும், நான் பயந்து உமக்கு பயந்து வாழணும்.
வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும், அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும், அதன்படி நான் செயல்படணும், அதன்படி நான் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை அவைகளிலே ஆசீர்வதிக்கணும். நான் ஏதோ ஆலயத்துக்கு வந்துட்டு போறது என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்றப்பட்ட அனுபவத்தோடு நான் போகணும். ஒரு மாற்றமில்லாத ஜீவி எனக்குள்ள வானா, ஒரு மாற்றமில்லாத வாழ்க்கை எனக்குள்ள வானா. ஆனால் இத்தனை வருஷம் நான் எப்படியோ நான் கடந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் முதல் நாள் என் வாழ்க்கையில எழுதப்படட்டும் ஐயா, என் உள்ளத்துல எழுதப்படட்டும். ஆண்டவர், இனி நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது உமக்குரிய பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கட்டும், உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். ஆண்டவரே, வெளிச்சத்தை பெற்ற வாழ்க்கையா இருக்கட்டும். ஆண்டவர், உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். அது உமக்கு பிரியமாய் நடக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும். என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களோட வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி மாத்திரம் தான் நான் செய்யணும் ஆண்டவரே. அதுக்கு மாறா நான் நடக்கவே கூடாது. அதுக்கு மாறா நான் நடக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, எனக்குள்ள உங்க நாமத்திற்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆண்டவர், உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு பிரியம் இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சாபத்தை நான் ஒரு நாளும் ஆண்டவரே ஆதாமை போல நான் பெறக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, அதெல்லாம் எனக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர், எனக்குள்ள கீழ்ப்படிதல் ஆவியை தான், உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தான், எனக்குள்ள ஜெப ஆவியை தான், தனித்து ஜெபிக்கிற அனுபவத்தை தான், போராடி ஜெபிக்கிற ஜெப ஆவியை தான், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெப ஆவியை தான். ஆண்டவர், ஒப்பு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணி, ஆண்டவர், எந்தெந்த காரியங்களும் உமக்கு பிரிவில்லாதபடி வாழ்கிறேன் நடக்கிறேனோ அதை உங்களுடைய பாதத்துல சரண்டர் பண்ணி, ஆண்டவர், ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவர், தாழ்த்தி, ஆண்டவர், என்னை வெறுமையாக்கி என் குற்றங்கள் பாவங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எனக்கு தான். மேலோட்டமா ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எனக்கு வேணாம். எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். அது என்னை மாற்றவே மாற்றாது. ஆண்டவர், என்னை மாற்றவே மாற்றாது. என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறணும். நான் அம்மாக்குரிய மகனாய் மகளாய் வாழணும். என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க. 2021 ஆண்டு ஆண்டவரை இத்தனை ஆண்டுகளை போல எனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரை, எனக்கு ஒரு பரிசுத்தமான ஆண்டா இருக்கணும். உமக்கு பயந்து வாழ்கிற ஆண்டா இருக்கணும். உங்களோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஆண்டா இருக்கணும். உங்களோட வருகை இருக்குமானவை சந்திக்கிற ஆண்டா இருக்கணும். ஆண்டவரை மறுரூபமாகிற ஆண்டா இருக்கணும். மகிமையில பிரவேசிக்கிற ஆண்டா இருக்கணும். என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் மாற்றுங்க இயேசுப்பா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க மாற்றி நடத்துங்கப்பா. Glory, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாற்றப்பட்ட ஜீவியத்தோடு நான் வாழ என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உங்களுடைய பரிசுத்தமான சரீரத்தையும் உங்களுடைய பரிசுத்தமான ரத்தத்தையும் நான் பானம் பண்ண விரும்புகிறேன். மாற்றம் இல்லைன்னா நான் அதை தொடக்கூடாது. மாற்றம் இல்லைன்னா உங்களுடைய சரீரத்தை, ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான சரீரத்தை நான் தொடக்கூடாது. உங்களுடைய பரிசுத்தமான ரத்தத்தை நான் தொடக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் மாற்றப்பட்ட அனுபவம் எனக்குள்ள வரணும். என் சபையில என்ன சொல்லணும், என் குடும்பத்தில் என்ன சொல்லணும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லணும், என் ஊர் மக்கள் என்ன சொல்லணும். ஹல்லேலூயா. என் வேலை ஸ்தலத்துல சொல்லணும். ஆண்டவரே, தொழில் ரீதியில் என்ன சொல்லணும், ஊழியத்தில் என்ன சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினா
என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். துதிக்கணுப்பா, ஜெபிக்கணுப்பா, உம் நாமம் உயர்த்தணுப்பா. ஆமென். துதிக்கணுப்பா, நான் ஜெபிக்கணுப்பா, உம் நாமம் உயர்த்தணுப்பா, உம் நாமம் உயர்த்தணுப்பா, உம் நாமம் உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தேவாதி தேவன் நீரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தேவாதி தேவன் நீரே. பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே உங்க கிருபையினா நிரப்புங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே உங்க கிருபையினா நிரப்புங்கப்பா. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன். அவர் நமக்கு தேவாதி தேவனாய் பரிசுத்தமாய் நம்ம வாழணும்னு விரும்புற. அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழும். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் பிள்ளைகளும் ஒளி உள்ள பிள்ளைகளாக வாழும். இருள், பாவ இருளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சகோதரனே, தேவஜனமே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, பாவ இருளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவ இருளுக்கு இடம் கொடுக்காது. இந்த உலகம் உன்னை மயக்கும். இந்த உலகம் உன்னை காட்டும். இயேசுவையே 40 நாட்கள் உபவாசித்து இருக்கும் போது பிசாசு சோதிக்கும்படி மலைக்கு கொண்டு போனான். அல்லேலூயா. உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தை காண்பித்தான். உனக்கு கூட செல்போன் உலகத்தை காட்டுது. கூகுள்ல போ, அல்லேலூயா, ஃபேஸ்புக்ல போ, இன்டர்நெட்ல போ, அல்லேலூயா, யூடியூப்ல போ, காட்டுது, உலகத்தை காட்டுது. சபையே, வாலிப பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, ஆண்ட்ராய்ட் போன் உயர்வா நினைக்காத. உங்களை ரைட் பண்ணிடும். உங்களை ரைட் பண்ணிடாது. உன் ஆத்துமாவை ரைட் பண்ணிடும். மறந்து போகாத. அல்லேலூயா. உலகத்தை காண்பிப்பான் பிசாசு. இதெல்லாம் போய் பாரு. மேல நல்லதா இருக்கும், கீழே தள்ள கெட்டதா வரும். பிசாசு சொல்லுவான், அதை கொஞ்சம் உத்து பாருங்க, அதை கொஞ்சம் உத்து பாருணுமா, அதை கொஞ்சம் உற்று பாருணுமா. அதுல அவன் விரும்புகிற காரியத்தை அவன் உன்னை அந்த வலைக்குள்ள, அது ஒரு நெட்டு, உன்னை வலைக்குள்ள இழுத்து அழுத்தி உன் பரிசுத்த வாழ்க்கை கெடுக்க பார்ப்பான். Be careful. ஜாக்கிரதையா. அல்லேலூயா. உலகத்தை காண்பிப்பான், உலகத்தை காட்டுவான். தயவு செய்து நாமத்துக்கு பயப்படுறேன். பயந்து வாழ்வோம். பேசும்போது பயந்து பேசுவோம். செயல்படும் போது பயந்து செயல்படுவோம். செய்யும் போது பயந்து செய்வோம்.
ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்து செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகுங்க. சந்தோஷம் வேற எதுல இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துலதான் இருக்குது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதா இருக்குது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதா இருக்குது, நடக்கிறதா இருக்குது, பேசுறதா இருக்குது, செயல்படுகிறதா இருக்குது என்பதை தயவு செய்து மறந்து போகலாம். காலையில் அவர் தர்ப்பணிப்போமா, கொடுப்போமா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாய் வாழும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரம் இந்த பந்தியில பங்கு பெறுங்க. இந்த பந்தியில தண்ணீரில் மூழ்கி முழுக்கு ஞானசாரம் எடுத்தவர்கள், கரை திரை பிழை குறை குற்றம் இல்லாமல் தூய ஒரு கற்புள்ள வாழ்க்கை தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பதாக வாழ்கிறவர்கள் இந்த பந்தியில பங்கு பெறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளை தாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று ஒப்புக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் வருகைக்கு நான் ஆயத்தமாக இருந்து செல்வேன் என்று சொல்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. எப்பொழுதும் நன்றிக்கணும். ஆண்டவருக்கு கேள்வி யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டாங்க. வேதத்தில் படிச்சு பார்த்தா யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில பாருங்க. கர்த்தர் வசனம் என்ன சொல்ல நீ கீழ்படுத்தி பாருங்க. ஆசீர்வாதமா எந்த கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். உன் கையில ஆண்டவர் 66 புத்தகத்தை கையில கொடுத்துக்கிறார். கைக்கு அடக்கமா கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. அதை எடுத்து நீ படிச்சு நீயும் வாழ்க்கை திருத்தி. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. அந்த வாக்கியத்துக்குள்ள நம்ம வாழும் நடக்கணும். கர்த்தருடைய அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து இந்த நாள் ஏற்படுக்க 11ஆவது மாதத்தின் முதல் வாரத்திலும் முதல் நாளிலும் கொள்வதற்கு நம்மை தகுதியாக்கி பரிசுத்தப்படுத்தி ஒரு குணாலத்தில் கர்த்தர் நம்மை எடுத்து நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.